ஷைஐன் ரிலாஅஹு ஃபி தாஆத்திஹி வ அவுலியாஅஹு ஃபி இபாதிஹி. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சாதாத்துமார்களே, சங்கையான உலமா பெருமக்களே, மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அடியேனின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய இறை நேசரான நமது மண்ணின் மிகப்பெரிய ஆளுமையான ஷேகுனா ஃபகீர் சாஹிப் வலியுல்லா அவர்களுடைய மேன்மையான தர்பாரிலே, அவர்களுடைய முபாரக்கான ஹலரத் ஷரீஃபிலே இப்பொழுது நாங்கள் உயர்ந்த ஒரு கண்ணியம் பொருந்திய இஸ்லாத்துடைய ஹிஜ்ரி 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஐதுருஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேன்மையான ஒரு மனாக்கிப் மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி வைத்திருக்கிறான். மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சுவர்க்கம் என்பது வெறுமனே மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் சில தடயங்களுக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தை பாக்கியமாக கொடுக்கிறான். ஹதீஸிலே நீங்கள் பார்க்க முடியும், படிக்க முடியும். 10 தடயங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். அதிலே ஒன்று அஸ்ஹாபுல் கஹ்ஃபோடு போன நாய். இதுவும் நாளை கியாமத்துக்கு சொர்க்கம் போறது சத்தியமாகும். நாய் என்றால் நாம் சொல்லுவோம் கள்ளகானம்னு சொல்லுவோம். நாய் என்பது ஒரு நஜீஸ் என்று சொல்லுவோம். அது பட்டு விட்டால் 7 தடவை கழுவணும், அதுல 1 தடவை மண் போடணும் என்பதும் எமக்கு சட்டம். அது போனாலே நாம் தூரமாகி விடுவோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு, அதுவும் அல்லாஹ்வை புகழ்கிறது. அது செய்த ஒரு தியாகம். நான் நல்லோனை யோசிக்கிறேன், நான் நல்லோர்களை ஆசை வைக்கிறேன். இன்னி உஹிப்பு இபாத சாலிஹீன், நான் சாலிஹீன்களை நேசம் வைக்கிறேன் அப்பா என்று அந்த 7 பேரை பார்த்து சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீ என்னுடைய இறை நல்லடியார்களை நேசம் வைத்த காரணத்தினால் அந்த நல்லடியார்களுக்கு கொடுக்கப்பட்ட கராமாத்துகளை எல்லாம் அல்லாஹ் அந்த நாய்க்கும் கொடுத்தான். அந்த நாய் தூங்கிய விதத்தையும் அல்லாஹ் உலகத்திலே கற்றுத் தருகிறான். சூரத்துல் கஹ்ஃப் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய முன்னங்காலை அது நீட்டி வைத்துக் கொண்டு படுத்தது என்ற கோலத்தையும் அது படுத்த விதத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றோடு மாத்திரமல்ல, நாளை மறுமையிலே அதற்கு சொர்க்கமும் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தியிருப்பதன் காரணம், நல்லவர்களை நேசம் வைத்தால், எப்படி நல்லோர்களை நீங்கள் அன்பு வைத்தால் அந்த அன்புக்கு கிடைக்கிற பரிசு அல்லாஹ்வுடைய சொர்க்கம் என்பதை இந்த ரிவாயத்துகள் நமக்கு திட்ட தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. ஆகவேதான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருப்பது நல்லவர்களை நேசம் வைத்து. இங்க வந்து போனவங்களுக்கு யாருக்கும் 5000 ரூபாய் காசு கொடுப்பாங்க, இல்ல இங்க வந்து போறவங்களுக்கு யார் சரி ரகசியமான என்வெலப் கொடுப்பாங்க. கொடுக்கிற கூட்டம் இருக்குது. வந்து போங்க, உங்களுக்கு கிணறு கட்டி தருவோம், உங்களுக்கு பெருசு அரிசி மூட்டை தருவோம், பருப்பு மூட்டை தருவோம், பெரிய என்வெலப் தருவோம், இதெல்லாம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு பகட்டான ஒரு உலகத்தை நாம் உலகத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இந்த மஜ்லிஸ் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தின் மீது மஹப்பத்து வைத்ததற்காக நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஏழைகளுக்கு நாளைய கியாமத்திலே இந்த பெருமக்களோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நாம் எந்த நியத்துகளோடு இந்த மேன்மையான முபாரக்கான மஜ்லிஸுக்கு சமூகம் தந்திருக்கிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு நம்முடைய முராதுகளை அல்லாஹ் ஹாசிலாக்கி வைப்பானாக. பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு ஆயத்து சொல்லுகிறான், வல் ஜிபால அவுதாதா. நீங்க எல்லாம் ஓதுற ஆயத்து தான். வல் ஜிபால அவுதாதா,
இந்த கல்லு மலைகளை முளை காம்புகளாக நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரப்புல் ஆலமீன் முதலாவது இந்த பூமியை அல்லாஹ் படைத்தான். பூமி படைக்கப்பட்ட சமயத்தில் அதுக்கு நீருக்கு மேலால், தண்ணிக்கு மேலால் தான் அந்த பூமி இருந்தது. தண்ணிக்கு மேலால் ஒரு பொருளை வைத்தால் அது ஸ்ட்ராங்கா இருக்காது. நீங்க பாருங்க, ஒரு ரெஜிஃபோம தண்ணிக்கு மேலால போட்டு பாருங்க, அது என்ன செய்யும்? அங்கங்க ஆடிக்கொண்டே இருக்கும். தண்ணிக்கு மேலால் ஒரு பொருள் இருந்தால் அது நிலையாக இருக்க மாட்டாது. எனவே இந்த பூமியை அல்லாஹ் இழுத்து அதை நிலைப்படுத்துவதற்கு, அதை சரிப்படுத்துவதற்கு, அதை பலப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியிலே கல்லு மலைகளை அல்லாஹ் பூமியிலே என்ன செஞ்சான்? அவுத்தாதுகளாக, முளை காம்புகளாக அல்லாஹ் நிறுவினான். ஒரு டென்ட் ஒன்று அடித்தால் 4 மூளைக்கு கயிறு இழுத்து அங்கே என்ன செய்யப்படுகிறது? ஒரு காம்பு அல்லது ஒரு முளைக்காம்பு அடிக்கப்பட்டு அதில் இழுத்து கட்டப்படும். அப்பொழுதுதான் அந்த டென்ட் பலமாக, அந்த டென்ட் என்ன செய்யும்? பலமாக இருக்கும். அந்த முளைக்காம்பு இல்லை என்று சொன்னால், 4 பக்கமும் குத்துற அந்த முளைக்காம்பு இல்லைன்னு சொன்னா அந்த டென்ட்ல அர்த்தம் இல்லாம பேய்த்திடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்லு மலைகளை பூமியிலே அல்லாஹ் முளை காம்புகளாக நிறுத்தி இந்த பூமியை அல்லாஹ் ஸ்ட்ராங்கப்படுத்தினான். இந்த கல்லு மலைகள் என்று சொல்லும் பொழுது தஃப்சீருடைய உலமாக்கள் 2 வகையான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஒன்று வெளிப்படையான கருத்து, ஜிபால். ஜிபால் என்று சொன்னால் கல்லு மலைகள் அப்படி சொல்லப்படும். இதே நேரத்திலே நல்ல பலசாலிகளுக்கும் ஜிபால் என்று சொல்லப்படும். அது ஒரு மலைப்பா அப்படி சொல்லுவார்கள், அது ஒரு மலை அப்படி சொல்லுவார்கள். அப்படி என்ன சொன்னா, அது பலத்துக்கும் செல்வத்துக்கும் நற்குணங்களுக்கும் அப்படி சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தைகளாக அது பாதிக்கப்படுகிறது. வெளிப்படையாக கல்லு மலைகளை அல்லாஹ் பூமியிலே முளை காம்புகளாக ஊண்டி இந்த பூமியை அல்லாஹ் பலப்படுத்தி இருப்பது போல மஜாசியத்தாக, அதாவது ரகசியமான மானாவாக அல்லாஹ் நமக்கு கட்டு தந்திருப்பது தெரியுமா? இந்த பூமி தட்டு தடுமாறாக இருக்க பூமியில் ஆங்காங்கே அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை, எப்படி அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை, சாலிஹீன்களை அல்லாஹ் அவர்களை அந்தந்த இடங்களிலே அவர்களை அமைதிப்படுத்தி அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த பூமியை தரிப்படுத்தி வைத்திருக்கிறான் என்கிற கருத்தையும் தஃப்சீருடைய உலமாக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. சொல்லுங்க, புதுவிநாயகம் அப்படின்னு சொன்னா அவங்க எங்கட ஷேக், அவங்க பக்தாது மக்களுக்கு மட்டும்தான் ஷேக், ஈராக்கு வாசிகளுக்கு மட்டும்தான் ஷேக். நீங்க சிலோன் வாசிகள், நீங்க ஸ்ரீலங்கா ஆட்க, நீங்க இன்னொரு ஷேக உங்க ஊர்ல தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்பவங்க அவங்க நிறத்தால், மொழியால், அதே போல தேசத்தால் வித்தியாசமானவர்கள். எல்லோருக்கும் சொந்தமாக கூடிய முறையில் தான் அல்லாஹ் அவர்களுடைய உரிமைப்பாட்டை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். அந்த வகையிலே நீங்கெல்லாம் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ்ல நீங்க காண முடியும். ஒவ்வொரு நூற்றாண்டின் பொழுது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஒவ்வொரு நூற்றாண்டின் பொழுது, ஒவ்வொரு 100 வருஷத்தின் பொழுதும் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஒரு முஜத்திதை அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். அது இப்பயும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்துல ஒரு முஜத்தித் இருந்து கொண்டே இருப்பார். அவர் மூலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த முஜத்தித் யார் என்பதை மனிதர்கள் தான் தேடி கண்டுபிடிப்பார்களே தவிர யாரும் விசிட்டிங் கார்டு அடிச்சு நானும் ஒரு முஜத்தித் தான், நானும் பெரிய முஃப்தி தான், நானும் பெரிய அல்லாமா தான் சொல்லி யாரும் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அப்படி அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் அடிமுட்டாள்களாகத்தான் இருப்பார்களே தவிர அவர்கள் நிரப்பமானவர்களாக நிச்சயமாக நாம் கண்டுகொள்ள முடியாது. நாம தான் அந்த முஜத்தித் யாரு, நாம தான் அந்த அல்லாஹ்வுடைய இறைநேசர் யாரு என்று நாம தான் தேடி பிடிச்சு கண்டுபிடிக்கணும். ஆகவே மூமின்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நூற்றாண்டின் பொழுது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம், இந்த உம்மத்துக்கு ஒரு முஜத்திதை அல்லாஹ் தருவான்.
அந்த வகையிலே ஹிஜ்ரி 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ், மிகப்பெரிய ஒரு முஜத்திதா, யமனுடைய ஹலரமௌத் என்று நீங்க படிக்கிறீங்க, அதுன் என்ற தேசத்துடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஷைகுனா இமாமுனா அப்துல்லா இப்னு அபீ பக்ரில் ஐதுருசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம். அவங்களை எல்லாம் பா அலவி அப்படின்னு சொல்லிதான் நாம் என்ன செய்கிறோம், அவங்களோட அடையாள பேர் சொல்லி நாங்க அழைக்கிறோம். பா அலவி, பா பிஸ்தாமி, இதெல்லாம் பெரும் பெரும் நாதாக்களுடைய திருநாமங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். அவங்க ஐதுருஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. ஐதுருஸ் என்பது அவங்களுடைய அப்பாவுடைய அது ஒரு பலப்பெயர். அது அப்படியே என்ன செய்யப்படும், இப்பையும் அவங்களுடைய தலைமுறைக்கு அந்த ஐதுருஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுன் என்ற யமனுடைய அதுன் என்ற தேசத்துடைய முஅஸ்ஸிஸ், அவங்க அதை உருவாக்கிய, அந்த பள்ளிவாசலை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு சேவை செய்த ஹிஜ்ரி 800 மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஷைகுனா அபூபக்கர் அத்தூஸ் ஐதுருசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவங்களுடைய வரலாற்றுகளை நீங்கள் பார்க்க முடியும், படிக்க முடியும். கிதாபுகள் அவங்களை பத்தி நிறைய எழுதி இருக்கிறாங்க. நேரடியான கராமாத்துகளை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தியவங்க. அப்படிப்பட்ட பெரிய மகான் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. ஏறத்தாழ 54 வயசு வரைக்கும் அவங்களோட ஆளுமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன வயசிலேயே ஷைகுனா அப்துல்லா இப்னு அபீ பக்ருல் ஐதுருஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார் தன்னை விட்டு மறந்து போனாலும் தன்னுடைய சாச்சா ஷைகுனா உமர் மிஹ்தார் ரலியல்லாஹு அன்ஹுடைய பராமரிப்பில் தான் இந்த மகனார் வளர்க்கப்பட்டு மிகப்பெரிய ஞானங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டு அறிவிலும் ஞானத்திலும் ஃபிக்ஹ், தஃப்சீர், ஹதீஸ், லுகா, பலாகா, இதெல்லாம் அரபு கலைகள், இலக்கணங்கள், இவைகள் எல்லாம் கற்று தேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஞானியாக ஐதுருஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு வரலாற்று சான்றிதழ்கள் நமக்கு சான்று பகர்கிறது. மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் சாமானியமானவர்கள் அல்ல. சென்ற வாரம் தான் நாங்க பக்தாத் ஷரீப் போயிட்டு வந்தோம். எங்க அந்த பாய்ங்கிறாங்க, அவங்களும் வந்திருந்தாங்க. அங்க பக்தாதுல மிகப்பெரிய ஒரு இறை நேசர் இருக்கிறாங்க, ஷைகுனா பஹுலுல் தானா ரலியல்லாஹு தஆலா. நீங்க படிச்சிருப்பீங்க, பஹுலுல் தானான்னு சொல்றவங்க. இவங்க ஹிஜ்ரி 200 மிகப்பெரிய ஒரு ஆளுமை. ஹிஜ்ரி 200 அந்த காலத்துல வாழ்ந்தவங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் இருக்கிறாங்களே, அவங்களோட சாட்சாட மகன். அப்பாசியாக்களுடைய ஹலீஃபா மன்னர் ஹாரூன் ரஷீது, அவருடைய சாட்சாட மகன் தான் பஹுலுல் தானா, பஹுலுல் கூஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, பஹுலுல் மஜ்னூன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மௌலித் ஷரீஃப்ல அவங்களோட பேர் வரும் பொழுது அல் பஹுலுல் மஜ்னூன் வருகிறது. பஹுலுல் மஜ்னூன்னா பைத்திய பஹுலுல் அப்படி சொல்லுவார்கள். பைத்தியம் அல்ல அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல சில நல்லோர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அடையாளப்படுத்தி இருக்கிறான். எந்த அளவு கண்டால் அவர்களுடைய வரலாறுகள் நீண்ட வரலாறு. ஒன்னு சொல்ல விரும்புகிறேன், மன்னர் ஹாரூன் ரஷீத் அவங்களும் அவங்களோட மனைவிதான் ஜுபைதா ஹாத்துன் அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா. ஜுபைதா ஹாத்துன் சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் பாதையில நடந்து போறாங்க. அப்ப இவங்க யாரு, பஹுலுல் தானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்க என்ன செய்வாங்க, சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு, சின்ன பிள்ளைகள் 5-6 வயசு பொடியமார வச்சுக்கொண்டு கடலோரம் கடலோரத்துல என்ன செய்வாங்க, இந்த மணல் எல்லாம் சேர்த்து சின்ன சின்ன வீடு கட்டுவாங்க. நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் கோல் பேசல விட்டா நம்ம பிள்ளைகள் விளையாடுற மாதிரி என்ன செய்வாங்க, மண்ணை குமிச்சு சின்ன சின்ன வீடுகள் அப்படி கட்டுவாங்க. இவங்களுக்கு காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்க. யாரு, காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு கேட்டா, ஒரு நாள் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவங்க கூப்பாவில் இருக்கிற நேரம் அவங்க ஹஜ்ஜிக்கு போறதுக்காக வேண்டி எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, நிதிகள் கொடுத்தாங்க. அப்ப இவரும் சாட்சான மகன் தான், அவரை கூப்பிட்டு, பஹுலுல் உனக்கும் ஏதாவது உதவி செய்யணும், இந்த புடி ஏதாவது சொல்லு, நான் உதவி செய்யறேன் அப்படி சொன்ன உடனே, நான் நீங்களா இருந்தா 2 கையை நீட்டி வாங்கி கொள்வோம். மன்னர் தாரது சும்மா லேசா, சும்மா 5 ரூபா 10 ரூபா தரப்போறாரு, அல்லாஹ் அக்பர், கோடிக்கணக்கில் தரப்போறாரு அல்லவா. அப்ப அதனால நாங்க நீங்கெல்லாம் கைய கால நீட்டி வாங்கி கொள்வோம். ஆனா அவரு என்ன சொன்னாரு தெரியுமா, நீ எனக்கு தாரத்துக்கு என்ன, நீ பெரிய கோடீஸ்வரன் நாடு கேட்டாரு. எப்படி
நீ எனக்கு தாரத்துக்கு நீ என்ன பெரிய கோடீஸ்வரனா? மன்னர் ஹாரூன் ரஷீதை பார்த்து யாரும் அப்படி பேச முடியாது. சாச்சான மகன் உரிமையோடு பேசுவார். சரியா? நீ என்ன பெரிய கோடீஸ்வரனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, நீ என்ன எனக்கு தாரது? என்னையும் உன்னையும் படைச்ச ரப்பு உனக்கு தாரான், அதே மாதிரி அவன் எனக்கும் தாரான். ஏதோ என்னைய மறந்துட்டு ஏன் ரப்பு என்னைய மறந்துட்டு உனக்கு மட்டும் கொட்டி கொடுக்கிற மாதிரி சொல்லு, நான் உண்ட உதவிய உண்ட தேவையெல்லாம் நிறைவேற்றுன்னு சொல்றியே, அது என்ன என் ரப்பு என்ன மறந்துட்டானா? உனக்கு தார ரப்பு எனக்கும் தருவான், அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த மாதிரி ஈமானியத்திலே நிரப்பமானவங்க தான் பஹ்லுத்தானா ரலியல்லாஹு தஆலா. சாரி காசு கொடுத்தா வாங்க மாட்டாரு, காசு கொடுத்தா வாங்க மாட்டாரு. அப்ப இவருக்கு ஏதாவது கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? ஜுபைதா ஹாத்துன் அம்மையார் ரலியல்லாஹு கொடுக்கணும். இந்த மனுஷன் வாங்கினா கொடுத்தா வாங்க மாட்டாரு, என்ன செய்யலாம்? இப்ப கேக்குறாங்க, யா பஹ்லூல், பஹ்லூலே